மகர ராசிக்கு இந்த ஏப்ரல் 12க்குள்ளே உங்கள் சம்பந்தமாக இருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரும். குடும்பத்து சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஊர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பக்தி நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் யாருக்கும் வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம். எதையாவது மந்திரங்கள், தியானங்கள், இது மாதிரி கையை எப்படி சாதாரணமாக உங்களுடைய ஒரு தியானமாக வைத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா மகர ராசியை பொறுத்தவரை மைண்டை இப்போ ஒருநிலைப்படுத்த வேண்டிய கட்டாயம். அதனால் யாருக்கிட்டையும் பேசும்போது திடீர்னு எதுக்கும் ஒத்துக்காதீங்க, அதுவும் வாக்கு கொடுத்துடாதீங்க. இந்த காலகட்டத்தில் அது செட் ஆகாது. அதே மாதிரி சில நேரங்களில் திடீர் பண வரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. லாட்ரி, ரேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்டவர்களுக்கு வெளிநாடு பயணங்கள் அனுகூலமாகும். இது ஒரு நல்ல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய வாரமாக மகரத்துக்கு அமைகிறது. குருவாயூரப்பனை வழிபாடு பண்ணுங்கள், நாராயண மந்திரம் சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு தடவை வாய்ப்பு கிடச்சிதுன்னா சரபேஸ்வரருடைய திருப்படம் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இந்த மகரத்திற்கு இது ஒரு சிறப்பான தருணம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வாரம் ஏப்ரல் 12க்குள்ளே நல்லது நடக்கும்.